இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நமக்கு ஒரு மாடல் பைபிளில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். அதில் யாரையாவது ஒருவரை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். செலக்ட் பண்ணி எடுத்து அவங்கள ஒரு ஹீரோவாக நமக்கு முன்னாடி வச்சு நடந்தால் சூப்பராக இருக்கும். அல்லையிலே சொல்ல பார்ப்போம். எவன் எந்த ரசிகனை பின்பற்றானா அந்த மாதிரி கராப்பு வெட்டிக்குவான், அந்த மாதிரியே மூக்கு மொழியெல்லாம் மாற்றிக்குவான், அசைவான். பார்த்துருக்குறீங்களா? அதே மாதிரியே அவன் பேசுறது, நடக்கிறது, எந்திரிக்கிறது கூட அப்படி தான் எந்திரிக்கிறானுங்க. அப்படி போயிட்டுருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம், நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு இயேசுதான் மாதிரி. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நாம் நடப்பதற்கு தேவன் என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு? அடிசுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அதை நாம் பின்பற்ற வேண்டும். சரி, இன்றைக்கி பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் ஒரு அருமையான ஒரு ஹீரோவை நான் காட்ட போகிறேன். அவர் பேர் எசேக்கியா. எசேக்கியா ராஜா காலத்தை நான் ஏன் அவரை ஒரு பிரதானமாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தான் பழைய ஏற்பாட்டுக்கு உரியவர். ரத்தமெல்லாம் அவரை சார்ந்தது தான். ஆனால் அப்போ பழைய ஏற்பாட்டில் இயேசு வராததுக்கு முன்னாகவே தேவனுடைய சமூகத்தில் அவரை நம்பி, உண்மையாய் அவரை நம்பி பிழைத்த ஒருவன் மாபெரும் மனிதனாய் மாறினான். அல்லையிலே சொல்லுங்க ஸ்தோத்திரம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, போய் பேசாமல் உண்மையாக நேர்மையாக வாழ முடியுமா? அதெல்லாம் முடியாது, இந்த உலகத்தில் முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க பிரதர்? முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளை காட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பயங்கர சண்டை. தேவன் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்ம எல்லாம் உயர்த்துவார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளை காட்டு, அந்த மாதிரி உயர்ந்த ஒரு ஆளை காட்டுங்கய்யா, சும்மா பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? அடையாளங்களை தேடுகிறார்கள். ஆமாம், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் என்ன செய்கிறாங்க? அடையாளங்களை தேடுகிறார்கள். அப்போ அடையாளங்களுக்காகவும் ஞானத்திற்காகவும் இந்த ஒரு ஹீரோவை நான் எடுக்கிறேன், எசேக்கியா ராஜாவை. அருமையான தேவ பிள்ளைகளை, இப்போ ஒரு ஹோம் ஒர்க்காக தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நான் இப்போ பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன்னா அது 5 அதிகாரத்து சம்மந்தப்பட்ட விஷயம். 2 நாளாகும் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நீங்கள் படிங்க. அடுத்த வாரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை பேசுவேன். ஆனால் அதிகாலை ஜெபத்தில் நான் அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போவும் அது அவசியமாய்ப்பட்டதுனால உங்களுக்கு அதை ஒரு முன்னுரையாக நான் காட்டுறேன். அதில் 28ஆம் அதிகாரத்தில் ஆகாஸ் என்னும் ராஜா, யூதாவின் ராஜா, அவன் காலம் எப்படி இருந்துச்சு? அப்போ 29லிருந்து 32 வரைக்கும் எசேக்கியா ராஜாவின் காலம் அது எப்படி இருந்தது? அப்புறம் அவனுடைய மகன் மனாசே, அவனுடைய காலமும், அந்த மனாசேனுடைய மகன் ஆமோன், அவனுடைய காலமும் 33ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சோத்ரம். இந்த 4 ராஜாக்களை 5 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் கண்டிப்பாக எசேக்கியாவை நீங்கள் ஹீரோவாக உங்கள் மனசில் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். சோத்ரம். ஏற்றுக்கொள்ள முடியும். எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனை தேவன் அப்படி ஆசீர்வதிப்பாரே, ஆனால் அது மாதிரியாக பின்பற்றக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்கிற உன்னையும் என்னையும் தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவன் தேடுகிற ஒரு மனிதன் இருக்கிறான். எசேக்கியா மாதிரி நீ இருப்பையா? தாவீது மாதிரி நீ இருப்பையா? அப்படி தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி இருந்து என்ன செய்யணும்? ஒரு நல்ல மனிதர்களை பின்பற்றினா என்ன செய்யலாம்? நல்ல வழி போய் சேரலாம். அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவை அறியாத காலத்திலேயே இந்த எசேக்கியா என்னும் ராஜா அவன் தன் ராஜ்யபாரத்தில் எப்படி செல்வமாய் வாழ்ந்தான், பாதுகாப்பாய் வாழ்ந்தான், தன்னுடைய நாட்டையும் நாட்டு ஜனங்களையும் எப்படி ஆசீர்வாதமாய் அவன் வாழ வைத்தான். அவனுடைய எல்லா சுற்று வட்டாரங்களிலும் அவனுக்கு இருந்த எல்லா சத்துருக்களையும் நீக்கி அவன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான். நல்ல கனமுள்ள மனிதனாய் வாழ்ந்தான். அதான் எசேக்கியா ராஜா. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் 6 ராஜ்யபாரம் தொடங்கும் போது அது அப்படி இல்லை. ராஜ்யமெல்லாம் ரொம்ப அப்படியே கேவலமாக இருந்துச்சு. ஆனால் சோத்திரம், அவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கர்த்தரை முன்வைத்து தொடங்கின பொழுது ராஜ்யபாரம் சூப்பராக மாறினது. அல்லேலூயா சோத்திரம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எசேக்கியாவுடைய அப்பா ஒரு ராஜ்யபாரம் பண்ணார். அவர் எப்படி பண்ணார்? 28ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆகாஸ் என்னும் ராஜா, இவன் யூதனுடைய ராஜா தான். இவன் ஆகாஸ் அவன் பேர். அவன் எப்படி இருந்தானா, அவன் நாட்களிலே கர்த்தர் யூதாவை தாழ்த்தினார். யூதா சீர்குலைந்து போனது. யூதா அந்த ராஜ்யபாரம் கர்த்தருக்கு துரோகம் செய்தார்கள். கர்த்தரை தேடலை.
அவர்கள் என்ன செய்தாங்க, அவன் வந்து அசிரிய ராஜாவை பார்த்தான். அவன் ஜனம் பெருத்தவன், பலம் பெருத்தவன். அவன் இவன் மேலே யுத்தத்துக்கு வரும்போது அவனோடு கூட ராசியாக போகிறதுக்கு பார்க்குறான். அப்போது அவன் நைஸாக நயவஞ்சகமாக என்ன செய்கிறான், இவனை கூப்பிட்டு இவன் கூட நல்லா பழகி, அப்படியா சரி எனக்கு இவ்வளவு கப்பம் கொடு, இவ்வளவு நீ உன்னுடைய தேசத்திலிருந்து தங்கத்தையும் வெள்ளியும் எடுத்து கொடு, நான் உன்னை அப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். ஏங்க கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்குங்க ஒரு மனுஷனை பலமாய் பாதுகாப்பாய் தேடி போகணும்? இவன் அப்படி தேடி போனான். சரி அவன் சொல்கிறபடி வந்து பார்த்தா அவன் ராஜ்யத்தில் போதுமான செல்வம் இல்லை. அப்போ ஆலயத்தை போய் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பங்குகளை எடுத்து அதை என்ன செய்தாங்க, அரண்மனையில் இருக்கிற பங்குகள், அப்புறம் பிரபுக்கள் கையில் இருக்கிற பங்குகள் எல்லாத்தையும் அவன் வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் அசரியா ராஜா கையில் கொடுத்தான். அசரியா ராஜா இவனுக்கு பாதுகாப்பாக இருப்பான்னு அவன் நம்பினான். ஆனால் அசரியா ராஜா மேலும் மேலும் அவன் புத்தியை காட்டிட்டான். அவன் நெருக்கினான். 22ஆம் வசனத்தில் அதிகமாக அவனை நெருக்கினான். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். பாருங்கள், இந்த அசரியா ராஜா பாதுகாப்பாக வருவான்னு பார்த்தபோது வரல. தமஸ்கு ராஜா, சிரியா தேச ராஜா இவன் மேலே யுத்தத்துக்கு வந்தபோது தோற்று போயிட்டான். இவன் தோற்று போயிட்டான்ல, அசரியா ராஜா அவனுக்கு உதவி செய்யல. இல்லை, இப்போ நீ என்ன செய்யணும், கர்த்தருக்கு துரோகம் பண்ணாமல் கர்த்தர் தானே பிடிச்சிருக்கணும். கர்த்தர் தானே உன் தேசத்தினுடைய ராஜா. இவன் கர்த்தரை தேடாமல் என்ன செய்தான், இவனை தோல்வியடைய செய்த அந்த தமஸ்கு தேசத்தினுடைய தெய்வங்களை கொண்டு வந்து இவன் ஆலயத்தில் வச்சு இவன் வணங்க ஆரம்பிச்சிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் அந்த ஆகாஸ் ராஜாவினுடைய நாட்களிலே அவன் தேசம் நாசமாகிறதற்கு காரணமாக இருந்தது. அந்த வசனத்தை படிச்சிடுறீங்களா? எப்படி என்றால், சீரியா ராஜாக்களின் தெய்வங்களை அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு ஏதுவாயிற்று. நெருக்கப்படுகிற காலங்களில் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நேரங்கள் நெருக்கப்படும் போது இஷ்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. தங்களுக்கு ஒரு உபத்திரம் வந்துருச்சுன்னா கரெக்டாக கர்த்தர்கிட்ட வந்துடுவாங்க. அல்லையே சொல்லுவோமா? ஆனால் இந்த பாவி கர்த்தர்கிட்ட வரல. அவன் மேலும் போய் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிற பனிமூட்டுகளை எல்லாம் என்ன செய்தான், உடைச்சான். தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளை துண்டு துண்டாக்கி போட்டான். எந்த வசனம்? 24ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டான். எருசலேமிலே மூலைக்கு மூலை பலிபீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி யூதாவினுடைய ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான். அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். இன்னும் கெடுறான், என்ன பந்தயம் கட்டுறேன் அப்படி சொல்கிறாங்கல்ல, இன்னும் கெடுறேன் பாரு, என்ன பந்தயம் கட்டுற அப்படின்னு. சோத்திரம். மேலும் மேலும் அக்கிரமம் அநியாயம் பெருத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் ஆகாஸ் ராஜா. அப்போ சோத்திரம். அவன் செத்து போயிட்டான் பாருங்க. அவன் செத்து போன போது அவன் எருசலேம் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் ராஜாக்களினுடைய கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை. அவனை கொண்டு வந்து என்ன செய்யலைங்க, இஸ்ரவேல் ராஜாக்குடைய கல்லறையில் கொண்டாந்து வைக்கவில்லை. யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் ஒரு கல்லறையில் அவங்க கல் வைப்பாங்க. நீங்கள் ஒரு கல்லறைக்கு போனீங்கன்னா தெரியும். 3ஆம் நாள் ஒரு கல் எடுத்து கொண்டு போய் அவங்க ஒரு தனியாக ஒரு இடம் வச்சு அந்த கல் அங்கே சேர்த்தி வைப்பாங்க. ஆமாம், இஸ்ரவேலுடைய கல்லறைக்குள்ளும் அவருடைய கல்லுகள் அடையாளங்களுக்குள்ளும் அவர்கள் போய் சேருவாங்க. அப்போ சோத்திரம். அது கூட இவனுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு அந்நியன் செத்து போகிற மாதிரி செத்து, ஆமாம், அவனை அப்படியே தூக்கி வெளியில் போட்டாங்க. ஒருவன் யூதாவுக்கு ஒரு ராஜாவாய் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு தேவனுக்கு பிரியமானபடி ஆட்சி செய்யாதபடியினால் அவனும் ராஜ்யபாரமும் நாசமாக போச்சு. சோத்திரம். அதுக்கு பிறகு தான் நான் சொன்ன ஹீரோ எசேக்கியா வராரு. அவர் ராஜ்யபாரம் பொறுப்பெடுக்கிறார். அவர் வந்த உடனே அவர் என்ன செய்தார்? 29ஆம் அதிகாரத்தில் ராஜாவான உடனே 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி,
லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணின நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தீமையை, கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை நம்முடைய பிதாக்கள் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டான். அவன் ராஜ்யபாரம் எடுத்த உடனே அவன் முதல்ல அவன் தேவனுடைய ஆலயத்தை கதவுகளை திறந்தான். இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். கதவை திறந்தான், கர்த்தருக்கு முதல்ல இடம் கொடுத்தான். திறந்து என்ன செய்ய உள்ளே பார்க்குறான். அதான் பார்த்தோமே முன்னாடியே, அப்படி எல்லாம் துண்டுதுண்டா போச்சு. எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டான். என்ன கோபமோ தெரில பாருங்க அவனுக்கு. அவன் கர்த்தர் இடத்துல இவன் அதான் நிறைய பேர் தப்பாக நடப்பாங்க, ஆனால் கடவுள் மட்டும் இவன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, எனக்கு ஒரு சிநேகிதர் இருக்கார், எனக்கு ரொம்ப உயிர் நண்பராக இருந்தார். அவர் கிறிஸ்துக்களை வழி நடத்தி ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டார். ஆனால் அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, அவர் சொல்லுவார், இவாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் உண்மையாகவே என்னை நேசிக்கிறாருன்னு சொன்னால் அவர் என்கிட்ட வரட்டும், என்னை திருத்தட்டும், என்னை கூட்டிகிட்டு போகட்டும், எனக்கு இது நல்லது செய்யட்டும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிம்பார். அது சொல்லுவேன், நீ கொஞ்சம் முன்னாடி வா, உன்னை சீர்திருத்திக்கோ, ஒன்று திருத்திக்கோ, கர்த்தர் வருவார் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு வேணும்னா என்னை திருத்தட்டும். அப்படி தான் அந்த ஆகாசராஜா அப்படி நடந்துக்கிட்டான். சோத்திரம், இவன் பண்ணுறதெல்லாம் தப்பு, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யணும், இவனுக்கு வரணும். கர்த்தர் இவனுக்கு வந்தாருன்னா 10 கடவுளோட உன்னையும் தானே கும்பிட்டேன், நீ ஏன் எனக்கு உதவி செய்யலை, அப்போது சோத்திரம் நீயும் பொய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், கடவுளுடைய ஆலயத்தை அடிக்கிறான். மற்ற தெய்வங்களை கூட விட்டுறான், கர்த்தரை மட்டும் நொறுக்கிறான். பாருங்கள், ஆலயமெல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிட்டான் பாருங்கள். அப்போ சோத்திரம் இவன் ஆலயத்தை திறந்தான். உள்ளே பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாம் துண்டு துண்டாக கிடக்குது, எல்லாத்தையும் அழித்து போட்டான், பீடங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டான். அப்போ சோத்திரம் அவன் முதலாவது ராஜா சொன்னான், லேவியர் ஆசாரியர்களை எல்லாம் வர வச்சு நீங்கள் போய் ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ஏனென்றால் நம்முடைய பிதாக்கள் இப்படி எல்லாம் அவருக்கு தூபம் காட்டாமல், அவருக்கு பலி செலுத்தாமல், ஆராதிக்காமல் தங்களை முதுகை காட்டி ஆலயத்தையே பாழாக்கிட்டு போயிட்டாங்க. அதுதான் நாம் எல்லாம் இன்றைக்கி நாசமாய் கிடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ அதை புரிஞ்சுக்குங்க அப்படி சொல்லிட்டு 8ஆம் வசனத்துலேயும் 9ஆம் வசனத்தையும் படிங்க. ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்திற்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்புக்கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். பார்த்தீங்களா? அப்போ சோதரனோட இழிநிலை, நாம் பாழாக்கப்பட்டிருக்கிறோம், திகைப்புக்கும் பழிப்புக்கும் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். நினச்சி பாருங்கள், நம்ம நல்லா வாழ வேண்டியவங்க. ஏனென்றால் கர்த்தர் நல்ல கர்த்தர். அவர் எவ்வளவு கோடிக்கணக்கான வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை வாழ வைத்திருக்கிறாரு. அப்போ சோத்திரம், நம்மை வாழ வைக்க அப்படிப்பட்ட ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளை கையில் வச்சுக்கிட்டு நாம் ஏன் இவ்வளவு பழிப்புக்கும் துயரத்துக்கும் திகைப்புக்கும் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் நாம் ஏன் வாழணும் சொல்லுங்கள்? நம்முடைய பெஞ்சாதி பிள்ளைகள், நம்முடைய குமார்த்திகள் எல்லாம் அசரியா ராஜா காலத்தில் பட்டயத்தில் வெட்டப்பட்டு போயிட்டு நிறைய பேரை நம்ம அடிமைகளாக ஒப்பு கொடுத்துட்டோம். அப்போ கொஞ்சம் ஜனமாய் மீதியாகி நம்ம இருக்கிறோம். மீதியாக இருக்கிற கொஞ்ச ஜனம் நாம் உயிர் பிடிக்கணும். யூதாவினுடைய கொஞ்ச ஜனத்தை அவர் கீழே வேறு பற்றி மேலே அது வளரும் என்று கர்த்தர் சொன்னார். அது கர்த்தரை பற்றி கொண்டால் அந்த கொஞ்ச ஜனத்தை கர்த்தர் கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். அப்போ இந்த கொஞ்ச ஜனத்துக்கு ஒரு அறிவு கொடுக்குறாரு. கொஞ்ச ஜனமே நீங்கள் திருந்தி கொண்டால், தேவன் நம்மிடத்தில் வந்துவிட்டால் இந்த மாபெரும் ராஜ்யங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுரும். கர்த்தர் நம்மையே மகா பெரிய ராஜ்யமாய் மாற்றுவார். அழிலே சொல்லுங்கள், இதை செய்வார். அதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அப்பவே சோத்திரம் அவன் சொல்கிறான் 10ஆம் வசனத்தில், இப்போதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட கூட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். என்னெல்லாம் பண்ணுனா உக்கிர கோபம் நீங்கும், அதெல்லாம் நான் செய்ய போகிறேன். அவரோடு கூட நான் உடன்படிக்கை செய்ய போகிறேன். என் தகப்பனாகிய தாவீது போல
கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையாய் வாழப்போகிறேன் என்று தன் மனதிலே நிர்ணயித்து கொண்டான். அதான் ஹீரோ. இல்லையிலே சொல்லி பார்ப்போம். அப்போ சோத்திரம், கர்த்தருக்கு உண்மையாய் செம்மையாய் வாழ்கிற ஒரு ஜீவிதத்தை தன் மனதிலே செய்து அவரோடு உடன்படிக்கை பண்ணி அதற்காக அவன் தீர்மானித்து கொண்டு எவனை எழும்புகிறானோ அவனை கொண்டுதான் கர்த்தர் தன் ராஜ்யத்தை கட்டுவார். அதுதான் நான் இதை சொல்கிறேன். இல்லை, எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? புரியலையா உங்களுக்கு? உலகத்தில் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், அங்கே போயிடாதீங்க. நான் சொல்கிறது என்னன்னா, சோத்திரம் விளங்கி கொள்ளுங்கள். அப்போ சோத்திரம், என் ராஜ்யம் இப்படி நான் பாழா கிடக்கு, என் குடும்பம் என் கடனில் கிடக்குது, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியாக வாழ முடியல, என் சொந்தக்காரன் அந்நிய தேவரில் கும்பிட்ற கூட நல்லா இருக்கிறான், நான் இப்படி பாழா போயிட்டு இருக்கிறேனே, அப்போ என் வாழ்க்கை இப்படி நாசமாகி போய் கொண்டிருக்கு, என்ன காரணம்? அப்போ என் வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை நான் உண்டு பண்ணுவதற்கு நான் என்ன செய்யணும்? என் தேவனுக்கு முன்பாக என் மனதை கர்த்தருக்கு முன்பாக செவையாய் ஒப்புக்கொடு. அருமையான தேவ பிள்ளைகளே, புரிஞ்சுதா உங்களுக்கு? சோத்திரம், உங்களுடைய தீர்மானம் தான் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும். உங்கள் பின் சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எங்கள் அப்பா அப்படி தான் வாழ்ந்தார், நான் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன்னு போகக்கூடாது. எங்கள் அப்பா ஆகாஷ் அப்படி தான் வாழ்ந்தார், நான் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன்னு எசேக்கியா தீர்மானிக்கலை. எசேக்கியா அங்கே தாண்டி போனான். என் பிதா, என் தகப்பனாகிய தாவீது போல நான் வாழ போகிறேன் அப்படின்னு தீர்மானித்தான். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. ஆட்டில் விட்டான். உடனே அவங்க கூட ஒரு சிலர் சேர்ந்தாங்க, ஆசாரிய லேவியர்கள் சேர்ந்து அவனோட கை கொடுத்து ஆலயத்தை அழகாக சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. சுத்தம் பண்ணிட்டு ஆகாத கோயிலெல்லாம் கொண்டு போய் இதரோ நாட்டில் வச்சு நெருப்பில் சுட்டு எரிச்சிட்டு வந்துட்டானுங்க. அந்த விக்கிரகங்களை எல்லாம் அழிச்சிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் புதுசாக எல்லாத்தையும் செப்பனிட்டு அழிக்கப்பட்டது எல்லாம் பீடங்களை எல்லாம் செப்பனிட்டு எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ராஜா கிட்ட போய் சொன்னாங்க. ராஜா என்ன செய்தார் தெரியுமா? 20ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா எசேக்கியா காலமே எழுந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். அழியிலே சொல்லி பார்ப்போம். காலையில் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கிறதுக்கு அப்போ நகரத்தின் பிரபுக்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஆலயத்துக்கு போனானுங்களா? 21ஆம் வசனத்திலிருந்து கீழே படிங்க. அப்பொழுது ராஜ்ய பாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியராகிய ஆரோனின் புத்திரருக்கு சொன்னான். அப்படியே ஆசாரியர் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்கடாக்களை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தார்கள். எவ்வளவோ நாளாச்சு கர்த்தருக்கு பலி செலுத்தி ரத்தம் தெளித்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ சோத்திரம், இப்போ தான் எசேக்கியா வந்து என்ன செய்தான்? கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி ரத்தத்தை பீடத்தின் மேலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தெளித்தான். தெளித்தா தானே கர்த்தர் வருவார். 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பலி மேலே கையை வச்சு, ஆண்டவரே, நானும் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்தோம் என்று ராஜாவும் ஜனங்களும் கையை வச்சாங்க, சபையாரும். அப்போ அந்த ஆடு வெட்டி அதனுடைய இரத்தத்தை செலுத்துகிறாங்க. பாவ நிவாரணம் செய்து பலி செலுத்தி பிராயச்சித்தம் செய்தார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்படியே நிறைய பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, அப்படியே போயிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த அதிகாலை வேளையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், சபையாரெல்லாம் வந்துட்டாங்க. 32ஆம் வசனத்தில், சபையார் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளின் தொகை 70 காளைகளும் 100 ஆட்டுக்கடாக்களும் 200 ஆட்டுக்குட்டிகளும், இவைகளெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாயின. அப்புறம் 600 காளைகளும் 3000 ஆடுகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 36 படிச்சிருங்க. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. தேவன் பாருங்க, ஒரு மனுஷனை தேடுறார். உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பூமியில் கண்ணோக்கி பார்க்குறாரு. அப்போ சோத்திரம், தேவனுக்காக உண்மையாய் உத்தமமாய் ஜீவிப்பது என்று ஒரு குடும்பத்தில் ஒருத்தன், ஒரு சர்ச்சில் ஒருத்தன், ஒரு பெண், ஒரு சகோதரி, தேவ பிள்ளையே, ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரன் எழும்பினால் கர்த்தர் எழும்புகிறவனை கொண்டு தான் கர்த்தர் கட்டுவார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். சோத்திரம். பாருங்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு.
இந்த மாதிரி காரியங்களை தேவன்தான் செய்தார். அவர்களுக்கு யோசனை கொடுத்தார். அந்த ஒரு யோசனை நல்லபடியாய் வாழ்வது என்று தீர்மானித்து கொண்ட ஒரு மனுஷனை சுற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? காரியங்கள் ஒரு புள்ளி வச்சா போதும், அவரே வட்டம் போடுறாரு. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அவரே என்ன செய்கிறாரு? அழகாக பண்ணிட்டார். இப்போ தேவன் எவ்வளவோ நாள் அவரோட ஆசை, அவர் வரணும், இஸ்ரவேல் என் ஜனமே, என் ஜனமே, ஏன் இப்படி பாழா போகிறீங்க, ஏன் என்னை வெகுகாலம் என்னை அவர் விட்டு விட்டார்கள், என் ஜனம் என்னை தேடாமல் போனார்கள், என் ஜனம் தன்னுடைய முகத்தை காட்டுவதற்கு முதுகை காட்டி விட்டார்கள். ஆமாம், தேவன் எப்போவுமே பாருங்கள், தேவன் தேவ ஜனங்களோட வாழ தான் ஆசைப்படுவார். அவர் பரலோகத்தில் இருந்தாலும், பரலோகத்தில் எனக்கு என்ன உண்டு, எனக்கு பூமியிலே தான் என் சாயல், என் பிள்ளைகள் வாழ்கிறார்கள். அவர்கள் இங்கே நம்மோடு வாழத்தான் அவர் ஆசைப்படுகிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இன்றைக்கி நாம் எழும்பி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதுன்னு நாம் தீர்மானித்தா நம்ம வாழ்க்கையை தேவன் மாற்றுவாரா மாட்ட மாட்டாரா? கண்டிப்பாக மாற்றுவார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாருங்க. இதெல்லாம் சுத்திகரிப்பு பண்ணியாச்சு. அப்புறம் பஸ்கா பண்டிகை ஆசரித்தாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுப்பதற்கு தீர்மானித்தாங்க. அதுக்கு பிறகு தான் இஸ்ரவேல் செல்வமாய் மாறினது. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம், காணிக்கைகளை கொடுப்பதற்கான திட்டங்களை பண்ணி ஜனங்கள் கர்த்தரை கொண்டு கர்த்தரோடு இணைந்து கர்த்தர் தான் என் ஐஸ்வர்யம் என்று தேவனுக்கு தீர்மானித்து போய் விவசாயம் பண்ணாங்க பாருங்கள். இப்போ தான் கிணறு, ஆறு, குளம், அந்த மலையில் என்ன இருக்குதுங்க? அந்த மலை தேசத்தில் வானத்தது மழை வந்தால் தான் விளைச்சல். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சோத்திரம், தேவன் நல்ல மழையை கொடுத்தார், நல்ல விளைச்சலை கொடுத்தார். அப்போ சோத்திர ஜனங்க விதைச்சு எல்லாம் விழுந்த பலனை எடுத்து கொண்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாங்க. கர்த்தருக்கு காணிக்கை வரும்போது தான் தெரியுது இஸ்ரவேலை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. அல்லையிலே சொல்லுங்கள். அதை வச்சு தான் எசேக்கியா ஆச்சரியப்பட்டான். அப்புறம் என்ன செய்தான்? பண்டக சாலைகளை கட்டி அதில் சேர்த்து வந்தாங்க. இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அசரியா ராஜா, என்னடா நம்ம அடிமைகளெல்லாம் வளர்றானுங்களே, அவனுங்களை போய் அழித்து போடணுன்ட்டு அவன் திரும்ப வந்துட்டான். அதான் 32ஆம் அதிகாரம். அவன் எவ்வளவு கேவலமாக பேசலாம் தேவனை, அதெல்லாம் அங்கே படித்து பாருங்கள். ஆனால் சோத்திரம், எசேக்கியா ஜனங்களை கூட்டி கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்க, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருங்க. அவன் தன் மாமிச பலத்தில் வருகிறான், நாமோ கர்த்தருடைய பலத்தில் நிற்கிறோம் அப்படின்னு ஜனங்களை திடப்படுத்தி கொண்டே இருந்தான், பலப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்போ எசேக்கியா ராஜா காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கிறாரு. 2 பேரும் அப்படி கர்த்தர் சமூகத்தில் ஜனங்களை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி அசரியா ராஜா செனகிரிப்பு அவன் கொக்கரிச்சிட்டு இருக்கிறான், கர்த்தருடைய நாமத்தை அவமதிச்சிட்டு இருக்கிறான், அதே மாதிரி யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை தூஷிச்சிட்டு இருக்கிறான், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு காரியம் செய்ய போகிறேன், அதோடு அவன் அவுட்டு. ஒரே ஒரு காரியம் தான் செய்வேன், அதோடு அவர் அவுட் ஆயிடுவாங்க. ஒரு தூதனை நான் அனுப்ப போகிறேன், அவன் எல்லா கதையும் முடிச்சிடுவான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு தூதன் வந்தான். 1,85,000 பேர்த்த ஒரே தூதன் ஒரு நைட்டில் கொண்டுட்டு போயிட்டான். விடிய காலம் பார்த்தா செகனகிரிப்பு எந்திரிச்சு பார்த்தா அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன் கூட யாருமே இல்லை, எல்லாம் சேர்த்து போயிட்டான். வெளியில் பாளையத்தை பார்க்குறான், பயமாயிருச்சு அவனுக்கு. அவன் அடித்து பிடிச்சி உயிரை பிடிச்சிட்டு அவன் தன் தேசத்துக்கு அசரியாவுக்கு ஓடுறான். ஓடி போய் அங்கே ஊருக்குள்ளே போக முடியல, ஏன்னா லட்ச வீரர்களை கொண்டு போய் கொண்டுட்டானேன்னு சொல்லி அவனை கொன்றுவாங்களேன்னு பயந்துக்கிட்டு அவன் கோயிலுக்குள்ளே போய் தஞ்சமானான். ராஜா கோயிலுக்குள்ளே வந்துட்டான்னு கேட்ட உடனே அவனுடைய கர்ப்ப பிறப்புகளை அவங்க பிள்ளைங்களை 2 பேர் போய் அவனை கோயிலுக்குள்ளேயே, அவனுடைய குலதெய்வ கோயிலுக்குள்ளேயே அவனை குத்தி கொண்டு போட்டாங்க. கதையை முடிஞ்சு போச்சு. இவன் ஒருத்தனை கூட போய் இவங்க யுத்தம் பண்ணவே இல்லை. அவ்வளவும் கர்த்தருடைய வெற்றி. அதுக்கு பிறகு எசேக்கியா ராஜாவுக்கு ஏராளமான வெள்ளியும் பொன்னும், ஆமாம், நிறைய வெகுமானங்கள் எல்லாம் வருது, கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் பயங்கரமாக வருது. அதுக்கப்புறம் ராஜ்ய பாரத்தை அழகாக கட்டி எழுப்புறான், செழிப்பாக இருக்கிறான். ஏங்க இதெல்லாம் நீங்கள் படிங்க வீட்டில் போய். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த எசேக்கியாவை நீங்கள் ஒரு ஹீரோவாக மனசில் ஏற்றுக்குவீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நல்ல காரியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதன் தேவனுக்கு உண்மையாக தன் இருதயத்தை செவ்வைப்படுத்தி கொடுத்து தேவனுக்கு உண்மையாய் வாழ்வதென்று தீர்மானித்தால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பாரே, ஆனால் உன்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் அவர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் சொல்கிறேன் நான். அப்போ சோத்திரம், இந்த காரியம் கர்த்தரால் வந்துச்சு.
இப்போ 21 நாள் அதிகாலை ஜெபம் சர்ச்சில் தொடங்கினேன். இந்த வசனத்தை தான் வச்சு அனுதினமும் தியானித்தேன். உபாகமம் 28:8 சொல்லிக்கிறது, உன் களஞ்சியங்களையும் நீ கையிட்டு செய்யும் வேலையையும் உன் தேசத்தையும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்படி எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அவன் தன் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்க அவன் ஒப்பு கொடுத்த பொழுதுதான் அவன் களஞ்சியம் ஆசீர்விக்கப்பட்டது, அவன் வேலை ஆசீர்விக்கப்பட்டது, அவன் தேசம் யுத்தம் எல்லாம் ஒளிந்து அவனுக்கு சமாதானம் பெற்று பெருகினான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஸ்தோத்திரம். தேவன் வாக்கு பண்ணினால் அதை சொன்னால் செய்வார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர் சொல்லுபடி கேட்கணும். என் கட்டளைகளின் நியாயங்களை நீ கடைப்பிடித்து வந்தாயானால் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நான் சொன்ன வாக்குகளையெல்லாம் உன்மேல் நிறைவேற்றுவேன். அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அங்கே வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜா காலத்தில் ஸ்தோத்திரம், ஜனங்க மிகுந்த சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருந்தாங்க. எருசலேமே கொண்டாட்டமாக இருந்துச்சு. அதை குறித்து சொல்லியிருக்கிறது. இது சாலமோன் ராஜா காலத்தில் ஆலயத்தில் அவன் பிரதிஷ்டை பண்ணான். அதுக்கு பிறகு தேவன் எருசலேமுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு இந்த எசேக்கியா ராஜா காலத்தில் தான் தேவன் அந்த மாதிரி ஒரு சமாதானத்தை அவர்களுக்கு மீண்டும் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அங்கேயே அவர் வாக்கு பண்ணிட்டார். என்ன சொல்லிட்டாரு? சாலமோனே, உனக்கு சரியாக எவனுமே வரமாட்டான்னு. ஆனால் தேவன் நினச்சார்னா சோத்திரம், எப்போ எந்த காலத்திலையும் தேவனுக்கு உண்மையாய் வாழ தீர்மானிக்கிறவர்களை ஞானத்தினாலும் செல்வத்தினாலும் பாதுகாப்பினாலும் நிரப்பியே தான் தீர்வார். நீ கட்டின இவ்வளோ பெரிய சாலமோனுக்கு சொன்னார், இவ்வளோ பெரிய ஆலயம் நீ என்னை விட்டுட்டேன்னா இது இடிக்கப்பட்டு போயிடும், தரமட்டமாயிரும், இழிச்சொல் ஆயிரும். இதுக்குள்ளே இருக்கிற ஆலயத்தினுடைய பெருமை எல்லாம் பூரா தங்கம்தான், பயங்கர தங்கம் வச்சு வைடூரியம் போட்டு கட்டியிருக்கிறான், உன்னதமான தேவாலயம் என்று. ஸ்தோத்திரம். இது எல்லா தங்கத்தை வைரத்தை விட தேவனே விலமதிக்கப்பட்டவர். தேவனை விட்டுட்டீங்கன்னா, சும்மா ஆலய பெருமை காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா தொலைஞ்சிருவீங்கன்னு கர்த்தர் அங்கேயே சொல்லியிருந்தார். ஆகவே ஸ்தோத்திரம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, விலையேறப்பெற்ற செல்வம் எல்லாம் என்னுடையது. ஆனால் ஸ்தோத்திரம், நிலையான செல்வம் உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் தான் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நிலையான செல்வம் தேவன் இருந்தார் போதும். நமக்கு எல்லா செல்வம் நிற்கும். நம்ம குழந்தைங்க நிற்பாங்க, நம்முடைய மனைவி பிள்ளைகள் நிற்பாங்க, நம்முடைய தேசம் நிற்கும். நம்ம குடியிருக்கும் பட்டணத்தில் கர்த்தர் நம்மளை உயர்த்தி சாட்சியாக வைப்பார். டே அப்பா, கர்த்தரை கும்பிட்டு எப்படி இருக்கிறான் பாரு. அப்படி தான் சொன்னாங்க எசேக்கியா கர்த்தரை கும்பிட்டு எப்படி இருக்கிறான் பாரு. சுற்றி இருக்கிற நாடுகளெல்லாம் அவனுக்கு வெகுமதி கொண்டு வந்து அவனை வணங்கிட்டு போனாங்க. இப்படி ஒரு காலம் சாலமோன் ராஜா காலத்தில் நடந்துச்சு. ஆனால் எசேக்கியா காலத்திலும் அது நடந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் அப்படி செய்வார். சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் தான் உங்கள் சர்ச்சுக்கு, நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? இருப்பா, இப்போ தான் முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன். கர்த்தரை தேடுகிறதுக்கு கண்டடையிறதுக்கு என்ன நேரம் எசேக்கியா தேர்ந்தெடுத்தார்? அதிகாலை நேரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதிகாலை நேரம். தினந்தோறும் ஜனங்க வந்தாங்க, தினந்தோறும் பலி செலுத்தினாங்க. எப்படியே முடியும்? இன்றைக்கி நம்ம ஒரு ஆடு வாங்கி ஒரு கிறிஸ்மஸுக்கு பண்டிகைக்கு வெட்டி கொண்டாடலாமே நம்மளால் முடியல. தினந்தோறும் 7000 8000 காளைகளையும் ஆடுகளையும் கொண்டு வந்து தினந்தோறும் பண்டிகை கொண்டாடினாங்களாம். படித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்குது. ஜனங்க தினந்தோறும் தேவாலயத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒரு வாரம் ஆச்சு, போக முடியல அவங்களால. மீண்டும் ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. நல் உணர்வு உள்ளவர்களோடு ராஜா பேசுகிறார். அவங்க சொல்கிறாங்க, ராஜாவே இன்னும் ஒரு வாரம் இருக்கலாமே, கர்த்தர் சமூகம் இன்பமாக இருக்குது அப்படின்னு. சரி, ராஜா அரண்மனையிலிருந்து அடுத்த 7 நாளுக்குரிய பலிகளை கொடுத்து மீண்டும் 7 நாள் அவங்க இருந்தாங்க. விடவே முடியலைங்க. கடவுளை தேடி ருசி கண்டுட்டால் விடவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே ஸ்தோத்திரம், விடவே முடியாது. இவர் மாதிரி ஒருவர் எவருமே இல்லைங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல. நினச்ச நேரத்தில் எழுந்திரிச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை அதிகாலையில் தேடுங்க. சங்கீதம் 5 வாசிக்கிறோம், நான் அதிகாலையிலிருந்து தேவனே உமக்காக உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று சொல்கிறார். அப்படி தாவீது காத்திருந்தான். அவன் வழிதான் செம்மையான வழி. தன் தகப்பனாகிய தாவீதைப் போல தானும் இருப்பது என்று தீர்மானித்தான் எசேக்கியா ராஜா. தானும் அதிகாலமே எழும்பினான்.
சபையில் 21 நாள், இன்றைக்கி 20வது நாள், நாளையோடு முடியுது. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவு தேவ பிள்ளைகள் சபையில் ஒரு எழுப்புதலை நான் பார்க்க முடியல. ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் எழும்பி, நான் சொன்னல, போன வாரத்திலே சொன்னேன், நீங்கள் 5 மணிக்கு நீங்கள் எழும்பணும், எழும்பி உங்கள் வீட்டில் லைட் போடணும். நான் இங்கே தினம் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 5 மணிக்கு தேவாலயத்தில் லைட் போட்டு இந்த இடத்துல இவ்வளவு வெளிச்சத்தில் உட்காந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறோம். உங்கள் செல்ஃபோன் மூலமாக நீங்கள் வாங்க உள்ள, உங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்குது, கடவுள் கொடுத்துருக்கிறாரு, 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கிறீங்க. சினிமா பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? உலக செய்தியை பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? அதில் நெட்டு போட்டு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபத்தில் கலந்து இந்த தேவ செய்தியை கேட்டு இன்றைக்கி தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும், குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். பங்கு பெறுங்க. நம்ம மனம் திரும்பினால் கர்த்தர் நம்மோடு கூட வருவார். ஒரு எழுப்புதலுக்காக நான் சொல்கிறேன். நான் நாளையோட பிரேயரை முடிக்க போகிறேன். ஒரு சிலர் உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன நான் கேட்டேன். ஒன்றுமே யாருமே பேசலை. ஒரே ஒரு சிஸ்டர், விமலா சிஸ்டர் போட்டிருக்கிறாங்க, ஐயா இந்த ப்ரேயர் நல்லா இருக்குது, தொடர்ந்து செய்யுங்க, இன்னொரு 21 நாள் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சிஸ்டர், நானும் உடனே பதில் சொன்னேன். அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு பையன் இருக்கிறான், அந்த தம்பி போட்டிருந்தான், ஐயா இந்த ப்ரேயர் நிறுத்தாதீங்க, 40 நாள் வைங்க அப்படின்னு சொன்னான். என் சர்ச்சில் எல்லாம் செத்து கிடக்குதுங்களே, என் சபையாருக்குள்ளே இன்னும் அந்த உயிர் வரலையே, எவ்வளோ காலம் இன்னும் இப்படியே தூக்கிட்டு இருக்க போகிறீங்க? எழும்பு எழும்பு சீயோனே, உன் தூசியை உதறி தட்டி விட்டு எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிக்கிற நேரம் வந்துருச்சே. ஒரு 21 நாள் ஓடி போச்சு, ஒரு 21 நாள் ஓடி போச்சு. இந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ண தொடங்கி, தேவாலயம் திறக்கப்பட்டு, பனிமூட்டுகள் பரிசுத்தமாக்கப்பட்டு, தேவனை துதிக்கிற துதி பலிகள் செலுத்தப்பட்டாச்சு. இன்னும் இஸ்ரவேல் ஏன் தூங்கிட்டு இருக்குது? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஆசை இல்லையா? நீங்கள் உங்கள் மனசில் தீர்மானிக்க மாட்டீங்களா? நானும் என் மனைவி பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் நாடு நல்லா இருக்கணும், நீங்கள் நினைக்கக்கூடாதா? நினைக்கக்கூடாதா? ஒரு பெரிய ஆபத்து நாட்டை சூழ்ந்துருக்குது. இன்றைக்கி தூங்குற மாதிரியெல்லாம் இன்னைக்கு தூங்க முடியாது. 2026 எலெக்ஷனுக்கு பிறகு சுத்தம், இந்திய அரசியல் சட்டம் அழிக்கப்பட்டு போயிடும். இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் நாசமாக்கப்படுவாங்க. இப்போவே அதனுடைய அறிகுறியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நினச்சிட்டு இருக்கிறீங்களா சும்மா சுகமாக தூங்கிட்டு இருப்பேன்னு? ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் இருக்காது. நீ இப்பொழுது எழுந்து உன்னை ஆயத்தம் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலைன்னா இந்த ராஜ்யபாரம் உன்னால் தான் கட்டப்பட முடியும், உன்னால் தான் சீர்திருத்தப்பட முடியும். நான் அந்த பாரத்தில் தான் இங்கே நான் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த நாட்டில் நான் தூங்கிட்டா நான் என்ன செய்வேன்? என் நாடு அழிஞ்சு போயிருமே, என் நாடு அழிந்து விடுமே, என் கிறிஸ்தவ தேசம் அழிக்கப்பட்டுருமே அப்படின்னு, கிறிஸ்தவ பக்தி அழிக்கப்பட்டுருமே. என் நாட்டுக்காக தான் நான் நிற்கிறேன். உண்மையாகவே என் மக்களுக்காக நான் நிற்கிறேன், உங்களுக்காக நான் நிற்கிறேன், திருச்சபைகள் காப்பாற்றப்படுவதற்காக நிற்கிறேன். உங்களுக்கு ஏன் அந்த அறிவு இல்லை? உங்களுக்கு ஏன் அந்த உணர்வு இல்லை? தேவ பிள்ளைகளே, கண்ட நேரத்தில் எந்திரிச்சு கண்ட இடத்துல பலி செலுத்துறது எல்லாமே ஆகாதுன்னு பைபிள் அழகாக சொல்லியாச்சு. ஆண்டவர் எனக்கு உணர்த்துற காரியம், நீ தேவாலயத்துக்கு போ, நீ தேவனுடைய ஆலயத்தை திற, பூட்டப்பட்டிருக்கிற ஆலயம் திறக்கப்படட்டும், நீ அங்கிருந்து ஜெபி, தேவன் தேவசபையில் எழுந்தருளி நான் தேசத்தை எழுப்பட்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் நான் வந்தேன். நான் தேவனுடைய பிள்ளைகளே, உணர்வுள்ளவர்களாயிருங்கள். எவ்வளோ நாள் நீ போர்வையை போற்றி போற்றி தூங்கிட்டு இருப்பீங்க? நீங்கள் போத்திக்கிட்டு தூங்க வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான். உங்களுக்கு யார் பாதுகாப்பாக வருவா சொல்லுங்கள்? நீங்கள் தான் உங்கள் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, நீங்கள் தான் உங்களுடைய ஜீவனுக்கு, நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. துடித்து எழும்புங்கள், தேவன் உங்களை நடத்தட்டும். தேவன் இந்த ராஜ்யத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு ஒரு கூட்டம், சின்ன கூட்டம், எசேக்கியா மீதியான ஜனங்களை கொண்டு தான் ஜபத்தை தொடங்குறார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அசரிய ராஜ்யத்தை அழிச்சிட்டு எல்லா மக்களையும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்களாம் கொண்டு வந்து சேர்த்தாரு. அசரியாவே ராஜாவுக்கு கீழே தான் வந்துச்சு. அழிலையோ சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு கீழே வந்துச்சு. ஒரு குட்டி பிள்ளை தான் நீ. நீ தேவனுக்காக சரியாக நின்னைனா தேசத்தை உன் காலடியில் போடுவார். எந்த மோடியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் அவர்கள் நிற்பது மாமிச பலம், நாம் நிற்பது தேவனுடைய பலன். தேவனோடு நாம் நின்னோம்னா நாம் தான் ஜெயிப்போம். அதுதான் நான் நம்பி இருக்கிறேன்.
இந்த பால் கூட போய் நின்று என்ன நடக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. பால் தேவனோடு இருக்கிறேன். நான் தேவனை எவ்வளவு பெருசாக பார்க்குறேனோ அதே மாதிரி நீங்களும் பெருசாக பார்த்தா நாளை காலையில் ஜெபத்துக்கு எழுப்பி வாங்க. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இந்த அதிகாலை ஜெபம் தொடரலாமா வேண்டாமா? நீங்கள் தொடர்ந்தால் நாங்கள் வருவோன்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 21 நாள் வைக்கிறேன். கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். எந்திரிச்சு இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. உங்கள் கையே தெரில உண்மையாகவே. கொஞ்சம் எந்திரிச்சு நின்று காட்டுங்க. இந்த அதிகாலை ஜெபத்தை நிறுத்தாதீங்க ஐயா, இதை தொடர்ந்து செய்யுங்க. நம்ம சபைக்கு தேவை, நம்முடைய குடும்பத்துக்கு தேவை, நம்முடைய நாட்டுக்கு தேவை. நாம் இது நல்ல காரியத்தை கர்த்தர் தொடங்கி இருக்கிறாரு. எசேக்கியா ராஜா கூட ஜனங்க சேர்ந்த மாதிரி, லேவியர் ஆசாரிகள் சேர்ந்த மாதிரி நாங்கள் உங்கள் கூட சேருகிறோம். கை உயர்த்தி ஒரு 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமேன். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமேன். நான் உங்கள் பேச்சை நம்புகிறேன். நாளை காலையில் அறிக்கை செஞ்சுட்டு மறுபடியும் 21 நாள் தொடங்குறேன். கர்த்தருடைய ஜெபம் ஆசீர்வாதமாய் நடக்கணும். கர்த்தர் கிரியை செய்வார். அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. ஜெபம் பண்ணி முடிக்கும்.